பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சுவையான தக்காளி சாதம் குழையாமல் ரொம்ப சுலபமாக குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுக்காக நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்ய பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி நெய் கொஞ்சம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதோடவே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட போட்டுக்கலாம். இதோடவே காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதில் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்பவே பெரிய தக்காளி, அதனால் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு நல்லா பழுத்த தக்காளியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கனிஞ்ச தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அரிசிக்கு சேர்த்து போடலை. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சில சமயங்களில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி தனித்தனியாக மசாலா பொருட்கள் போடுறதுக்கு பதிலாக சாம்பார் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் போடுவேன். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். இதே ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிலர் தக்காளி சாதத்தில் முழு பூண்டு போட்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே கப்பில் தண்ணியும் இழந்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டேன். அதனால் இப்போ அரிசிக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை இதோட போட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் பண்ணுறதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியிலையும் தக்காளி சாதம் பண்ணலாம். பாஸ்மதி அரிசியில் தக்காளி சாதம் பண்ணும்போது நமக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் தான் வரும். ஒரிஜினலாக தக்காளி சாதம் சாப்பிட்ட ஃபீலிங் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது இந்த மாதிரி ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சு. இதில் கடைசியாக மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி மசாலா எல்லாம் அப்படியே கொஞ்சம் மேட்டாப்பில் தங்கியிருக்கும். அந்த மசாலா எல்லாம் கீழே அடியில் இருக்கிற சாதத்தோடையும் கலக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் நான் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய டைப்பில் பிரியாணி ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா மணக்க நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிருச்சு.
இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.